ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகல எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஃபீஸ் புடுங்கி கதி கலங்கி உக்காந்துருக்கிறாரு அப்படிதான். ரூமை விட்டு வெளியே வரவே இல்லையாம். ஏன்னா பயங்கரமா இப்ப சுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி. நேற்று தினத்துல டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் 3 பேர் என்ன பண்ணிருக்காங்க, கூட்டாக நின்று செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாங்க. சந்திச்சு நாங்க 3 பேரை சேர்ந்து 2026 தேர்தலை நாங்க ஒருங்கிணைந்து பணி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு பொது எதிரி வேற யாருமே கிடையாது, இபிஎஸ் மட்டும்தான். இபிஎஸ் 2026ல நாங்க ஓட ஓட விரட்டுவோம். இதுதான் எங்களுடைய குறிக்கோள். எங்களுக்கு அதிமுக எதிரியே கிடையாது. இபிஎஸ் அப்படின்ற ஒரு தனி நபர் மட்டும்தான் அதிமுக எங்களுக்கு எதிரி அப்படின்ற ரேஞ்சில் கூட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, பத்திரிகையாளரை சந்திச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம சபதம் எடுத்திருக்காங்க. துரோகத்தை செஞ்சவங்களை நாங்க ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்னு சபதம் செஞ்சிருக்காங்க. இது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. சசிகலா அவர்கள் முத்துராமலிங்க தேவரையாவுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு பசுமூனுக்கு வந்திருக்காங்க. அப்போ வெயிட் பண்ணியே பார்த்திருக்காங்க. ஓபிஎஸும் செங்கோட்டையனும் வெயிட் பண்ணி பார்த்திருக்காங்க, நலம் விசாரிச்சிருக்காங்க. என்னம்மா எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. இவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, ஓபிஎஸ் கேட்டிருக்காங்க, செங்கோட்டையனை கேட்டிருக்காங்க. செங்கோட்டையன் கேட்டியும் சசிகலா அவர்கள் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க, பரஸ்பரமா பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களை பொறுப்புல இருந்து நீக்கிறதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே செங்கோட்டையன், இதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்கம்மா, என்ன கட்சியே விட்டு நீக்கினாலும் நான் சந்தோஷம் தான் படுவேன், வருத்தம் பட மாட்டேன், நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. ரொம்ப அந்யோன்யமா என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரே இடத்துல இணைஞ்சி பேசி என்ன பண்ணிருக்காங்க, பரஸ்பரமா இது பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் பீதியை கிளப்பிருக்கு. செங்கோட்டையனை அடக்கி வச்சுட்டோம், செங்கோட்டையன் இதுக்கப்புறம் வாயை திறக்க மாட்டாரு, செங்கோட்டையனை ஃபீஸ் பிடிங்க உட்கார வச்சுட்டோம் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு. அந்த மனுஷங்கிட்ட பொறுப்பு கட்டந்து புடுங்குதுல இருந்து அவர் என்ன பண்றாரு, சைலண்டாவே இருந்தார். அதுக்கப்புறம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. ஒருங்கிணைக்கிற பணியை நான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனா அதுக்கப்புறம் பொறுப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றும் புடுங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, இவர் அமைதியாவே இருந்தார். இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிருந்தாங்க. இது ரொம்ப ஸ்மூத்தா போகுது அப்படின்னு தான் நினைச்சிருந்தாங்க. ஆனா பசும்பொன்ல நேத்து நடந்த சம்பவம் எடப்பாடி பழனிசாமி கதி கலங்க வச்சிருக்கு. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி கதி கலங்கி தான் போயிருக்க. முகத்துல காமிக்கல, வெளியில தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள பத்திக்கிட்டு எரியுது இல்ல, அந்த மாதிரி அவருக்கு என்ன பண்ணிருக்கு, எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டாங்கல்ல. ஏற்கனவே இவங்க 3 பேர் சேர்ந்ததே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய அடி. 4வதா சசிகலா அவர்களே சந்திச்சிருக்கிறாங்களே, இவங்க 4 பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரி அப்படின்னு. ஏன்னா இந்த 4 பேருக்கு ஒரு துரோகம் பண்ணிருக்கிறார். துரோகத்தின் உச்சத்திலே போய் என்ன பண்ணிருக்காரு, துரோகம் பண்ணிருக்காரு. அப்படி 4 பேரை கூட்டு சேர்ந்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு தான் நினைச்சிருக்காரு. இதுல அவருக்கு இன்னொரு கவலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக நம்ம கையை விட்டு போயிருமோ. ஏன்னா அதிமுகல இருக்கிற பெரும்பாலானவர்கள் அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்ற ஒற்றை கோஷத்தை எழுப்புறாங்க. நீங்க தென் மாவட்டங்களை எடுத்துக்கோங்க. தென் மாவட்டங்கள்ல முக்குலத்தோர் சமுதாயத்தை தாண்டி அதிமுக அங்க வந்துருமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. நீங்க மேற்கு மண்டலத்தை விட எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கு சரிஞ்சுக்கிட்டு வருது. கொங்கு மண்டலத்துல இவ்வளவு ஏன் சொந்த மாவட்டம் சேலத்திலேயே எடப்பாடி பழனிசாமி மதிக்கிறதுக்கு ஆளே இல்லையே. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்க இருக்குது. அப்படி இருக்கும்போது தென் மாவட்டங்கள்ல அதிமுக கொஞ்சம் தோய்வதான் அடைஞ்சிருக்கு. தென் மாவட்டங்கள்ல கரைஞ்சு போய் தான் இருக்குது. நீங்க டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்க இல்லாம தென் மாவட்டங்கள் அதிமுக கால் பதிச்சிருமா அப்படின்னா முடியவே முடியாது. நீங்க ஜெயலலிதா இருக்கும் பொழுது கூட இவங்களை எல்லாரையும் பக்கத்திலே வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா முக்குலத்தோருக்கு எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இங்க வந்துட்ட பிறகு முக்குலத்தோரை வஞ்சிக்கிற விதமாக, முக்குலத்த சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இவருடைய செயல்பாடுகள் இருந்தது சொல்லிட்டு முக்குலத்தோர் கூட்டமைப்பு என்ன பண்ணாங்க, போஸ்டர் ஒட்டி என்ன பண்ணாங்க, வெட்ட வெளிச்சமா காட்டினாங்க. வன்னியருக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தது முக்குலத்தோருக்கு வஞ்சிக்கிறாரு அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டது. சோ இப்படியா இருக்கும் பொழுது இவங்க எல்லாருமே ஒண்ணு சேரும் பொழுது இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் புளியை தான் கரைக்க ஆரம்பிக்குது. ஏன்னா நீங்க பாஜக கூட என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதே ஓபிஎஸ்சியும் டிடிவி தினகரன் வச்சுதான் தென் மாவட்டங்கள்ல கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாச்சு. என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, திருப்பும் நாங்க உள்ள வரோம், என்டிஏ கூட்டணிக்குள்ள நாங்க உள்ள வரோம். ஆனா இபிஎஸ் இருக்கக்கூடாது. இபிஎஸ் அவர் என்ன பண்ணக்கூடாது, முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடாது, அவரு தலைமை தாங்க கூடாது. இதுக்கு ஓகேனா நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு தரோம். டிடிவி தினகரன் சொன்னாரு, நான் ஓபிஎஸ் கூட பேசி கொண்டு வரேன், ஆனா இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒற்றை கோரிக்கை தான். அண்ணாமலை வீட்டு வாசல்லே ஏறி என்ன பண்ணாரு, கேள்வி கேட்டாரு. டிடிவி தினகரன் கேட்டார், அண்ணே கூட்டணிக்கு வாங்க, நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா இன்னும் நான் தான் தலைவரா இல்ல, நான் தான் உங்களை உசுப்பேத்தி விட்டு வெளியே போன மாதிரி ஆயிரும், வந்துருங்கண்ணே அப்படின்லாம் கேட்டு பார்த்தாரு. இல்லண்ணே வர முடியாது, இபிஎஸ் நீங்க மாத்துங்க, அடுத்த செகண்ட் நான் வரேன் அப்படின்னு தான் என்ன பண்ணாரு டிடிவி தினகரன் சொன்னாரு. ஆனா இங்க
அவரை மாத்துறதுக்கு தயாராவே இல்லை. இப்ப இபிஎஸ் என்ன நினைச்சிட்டாருன்னா செங்கோட்டையனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம். பாஜக மூலியமா போயிட்டு டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இவங்க எழும்பவே மாட்டாங்க, இப்படியே டம்மியா போயிருவாங்கன்னு தான் நினைச்சாரு. ஆனா பசும் பொன்ல அவருக்கு ஒரு திருப்பம் கொடுப்பாங்க அப்படின்னு அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். இன்னைக்கு சசிகலா அவர்கள் பொடி வச்சு பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, திரும்பவும் என்ன பண்ணா சர்ப்ரைஸா சில விஷயங்களை செஞ்சிருக்கிறேன், பசும்பொன்ல சர்ப்ரைஸா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, இது தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் சந்தித்தது, அதே போல சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க எல்லாருமே சந்தித்தது சர்ப்ரைஸ் அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க, இது தொடரும். இப்போ இபிஎஸ்க்கு ஈர துணியை வயிற்றுல கட்டி என்ன பண்ணிட்டு இருக்காரு, உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா அடுத்த கட்ட லெவலுக்கு என்ன பண்ண போறாங்க, இவங்க என்ன செய்ய போறாங்க. ஏன்னா இப்போ ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்களா, அதிமுக பிரிஞ்சு கிடக்கு. இப்ப அதிமுக ஒன்றிணைகிறதுக்கு யாரு தடையா இருக்கிறாருன்னா இபிஎஸ் தான் தடையா இருக்காரு. அதிமுக இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட ஓரளவுக்கு வந்துடுறாங்க. நீங்க சசிகலாவை சேர்த்துக்க வேண்டாம், ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா இபிஎஸ் கண்டுக்கிற மாதிரி தெரியல. 6 பேர் போய் என்ன பண்ணாங்க, இபிஎஸ் வீட்டு வாசல்ல போயிட்டு உக்காஞ்சி கேட்டு இருக்கிறாங்க, வரல. ஆனா இப்போ செங்கோட்டையன் என்ன பண்ணாரு, 6 பேர்ல ஒருத்தர் செங்கோட்டையன், அவரு ஓப்பனா வெளியே வந்து சொல்லிட்டாரு, அதிமுக ஒன்றிணைலனா 2026 சட்டமன்ற தேர்தல் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இபிஎஸ் என்ன ட்விஸ்ட் அடிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டா நம்முடைய கதி என்ன அப்படின்ற ரேஞ்சில தான் கதிகள் இங்க உட்காந்து இருக்காரு. அதனால இவர் இந்த இணைப்புகள் இருக்குல்ல, சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், இவங்க 3 பேரையும் இவங்க 4 பேரையும் பிரிச்சு விடணும். பிரிச்சு விடுற வேலையை யாரு செய்வா கச்சிதமா அப்படின்னா பாஜக. அதனால பாஜக உதவி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சீரியஸா என்ன பண்ணிட்டு இருக்காரு, பிளான் போட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப பரபரப்பா இருக்கு. நேற்று தினத்துல அதிமுகவில் ரொம்ப பரபரப்பா இருந்திருக்கு. பசும்பொன்ல போயிட்டு ஐயா தேவருக்கு மரியாதை செலுத்துற ஒரு விதம் பரபரப்பா இருந்தாலும், இன்னொரு பரபரப்பு இங்க அதிமுகவுல பயங்கரமா இருக்கு. யாரும் நினைச்சு கூட பார்க்கல, திடீர்னு ஒரு சம்பவம் நடந்தது, சைலண்டாவே நடந்தது. ஆனா உண்மையிலேயே இந்த சந்திப்புலாம் நடக்கும் நடக்கும் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எப்ப நடக்கும், ஏன்னா நீர்த்து போயிருச்சு, நமத்து போயிருச்சு இந்த விஷயம். சந்திப்பாங்க அப்படின்றது நமத்து போன ஒரு விஷயமாவே இருந்தது, திரும்ப வராது. ஆனா திடீர்னு நேத்து பசும்பொன்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. உண்மையிலேயே நிறைய அதிமுக தொண்டர்கள், அதிமுக எடப்பாடி பழனிசாமி டீம்ல இருக்கிற நிறைய நிர்வாகிகள் அதை வரவேற்று பேசுறாங்க. சைலண்டா, அப்பாடா இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, இபிஎஸ் வெளியே தூக்கி போட போறாங்க, நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து திரும்பவும் நம்ம என்ன பண்ண போறோம், ஆட்சி அமைக்க போறோம் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள என்ன பண்றாங்க, சந்தோஷப்பட்டுருங்க. ஒரு சிலர்லாம் நிறைய பேர் செய்திகளை பரிமாறிக்கிறாங்களா, ரொம்ப சந்தோஷமான விஷயம், சசிகலா போயிட்டு ஓபிஎஸ்ஓ செங்கோட்டையனோ எல்லாம் சந்திச்சது, இவங்க எல்லாருமே ஒன்றாயிருந்து தேர்தலை சந்திக்க போறேன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது இன்னும் பகிரங்கமா எல்லாருமே இப்ப நீங்க வேணா பாருங்க, இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே அதிமுக ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தி தலைமையில இருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர போறாங்க. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன், சசிகலா இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டா, புகழேந்தியும் ஒண்ணு சேர்ந்துட்டா இபிஎஸ் ஓட நிலைமை என்ன அப்படின்றத கொஞ்சமாச்சும் யோசிப்பாங்க. இப்ப இதுதான் இவருக்கு பயம். எல்லாருமே நம்மளை விட்டு ஒண்ணு சேர்ந்துட்டா நம்ம தனி மரமா இருந்துருவோமே, எப்படி அப்படி அதை உடைக்கணும்னா பாஜக தான். பாஜக உதவி நாடுறதுக்கும் இபிஎஸ் ரொம்ப ரெடியா இருக்கு. கூடிய விரைவில் அவர் அதுக்கான வேலைகளை செய்யறதுக்கு டெல்லிக்கு பயணம் போவார் அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. என்ன நடக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம். பசும்பொன்ல சசிகலாவை ஓபிஎஸ் செங்கோட்டையனும் ரொம்ப சந்திச்சு சந்தோஷமா பேசியிருக்காங்க. இதுல சசிகலா செங்கோட்டையன் மேல கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்காங்களாம். நீங்க உங்களுக்கு பொறுப்புகளை நீக்கினதுல இருந்து எனக்கு ரொம்ப மன வருத்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. செங்கோட்டையனை இல்லம்மா இதெல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க, என்ன கட்சியே விட்டு நீக்கினாலும் நான் சந்தோஷப்படுவேன், நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, ஆறுதல் சொல்லியிருக்காங்களா. சோ இந்த சம்பவம் ரொம்ப சுவாரஸ்யமா நடந்திருக்கு. இதனால இபிஎஸ் ரொம்ப கதி கலங்கி உட்கார்ந்து இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.